2 வசனங்களை வாசிப்போம். லூக்காதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை நல்லா கவனித்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னா மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. வருஷந்தோறும் கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆலயங்களில் இதை வசனத்தை வாசித்து ஒரு காரியத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். ஆனால் பாருங்கள், வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து அறிந்தோமானால் நிச்சயமாக அதனால் நமக்கு விடுதலை உண்டாயிருக்குது. கடமைக்காக ஏதோ ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமற்றதாக இருக்கும். அப்படி இராதபடிக்கு இந்த வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்வோமானால் பாருங்க, ஆழமாய் தோண்டும் போது தான் நீரூற்றை நாம் கண்டுபிடிக்க முடியும். மேலே மண்ணில் பார்த்தீங்கன்னா நீரூற்று வருவதில்லை. சில நேரங்களில் சில இடத்துல பார்ப்போம் மேட்டாப்லேயே நீரூற்று இருக்கும். ஆனால் கூடிய மட்டும் பார்த்தீங்கன்னா ஆழமாய் தோண்டினால்தான் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அப்போ ஆழமாய் தோண்டாவிட்டால் ஒன்றும் கிடைக்காது. அதுபோல தான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அவைகளின் ஆழங்களை அறிந்து கொண்டோமானால் அவைகளால் நமக்கு ஜீவன் உண்டாகும், நம்முடைய தேவை சந்திக்கப்படும். அதுபோல் ஒவ்வொரு வருஷமும் வாசிக்கிற வார்த்தை தானே அப்படின்னு நினைக்காதபடிக்கு ஒவ்வொரு வருஷமும் அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், வித்தியாசமான மகிமையை பார்க்க முடியும். அப்படியே இந்த நாள்லையும் கூட தேவன் சொன்ன வார்த்தையை, தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், பயப்படாதிருங்கள். நல்ல ஒரு வார்த்தை. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குல, கிறிஸ்துவ ஜனத்துக்கு மாத்திரமல்ல, யூத ஜனத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியை அந்நாளிலே தேவதூதன் ஜனங்களுக்கு அறிவித்தார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் துக்கத்தோடே இருப்பாங்க. சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பதாக. அப்படியானால் இந்த வார்த்தையினால நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை லேசான ஒரு வார்த்தை அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் பிறந்தது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது ஒரு அளவு தான். என் வாழ்க்கையில புதுசா ஒரு காரியம் இருக்குது, ஒரு உறவு வந்திருக்குது, என் சாயல் எனக்குன்னு ஒரு உறவு. குழந்தை இல்லைன்னா நிந்தை நினைப்பாங்க, நிந்தை மாறி போயிட்டு சொத்துக்கு ஒரு வாரிசு, இப்படிங்கிற சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறதா இருக்குது. அந்த சந்தோஷத்தை எத்தனை பேர் அனுபவிக்கிறோன்னு கேட்டால் அது கூடாத காரியம். அநேகர் அதில் சந்தோஷத்தை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கலை. இயேசு கிறிஸ்து பிறந்தார்னா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்தால் நம்புகிற ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அது இருக்குதான்னு கேட்டால் அநேகருக்கு சந்தோஷங்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷங்கள் கடந்து போன பின்பும் இன்னும் சந்தோஷம் இல்லை. அப்படியானால் நாம் இன்னும் அந்த வார்த்தையை அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யலை, அறிந்து கொள்ளலை. அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட வேதவசனம் சொல்வது போல இந்த ஜனங்கள் காதுனால மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுவது போல, காதுனால மந்தமாய் கேட்டு கண்களை கொள்ளுகிறவர்களுக்கு ஒப்பாக தான் இன்னைக்கு வரைக்கும் அநேகர் இருக்கிறோம். இந்த வார்த்தையை மந்தமாக கேட்குறோம். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாட்களையும் இந்த வார்த்தையை எப்படி கேட்குறோன்னா, நீ நல்லா யோசித்து பாருங்க, மந்தமாக தான் கேட்போம். கிறிஸ்துமஸ் ஆராதனை யாருக்குமே அவ்வளோ பிடிக்காது. அதில் ஒன்றுமே இருக்காது. வேத வசனத்தை வாசித்து கேக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆசீர்வாதம் கடந்து வந்துடும். இந்த நாள் மிகவும் மனமகிழ்ச்சியை உண்டாக்குற நாள். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குள்ள மிகுந்த சந்தோஷத்தை சகல ஜனத்துக்கும், ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்குள்ள, கிறிஸ்தவர்களும் அல்ல, யூதருக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு நாள். அது 2000 வருஷம் கடந்த பின்பு இன்னும் நல்ல காரியம் சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில இருக்குதான்னு கேட்டால் அநேகருக்கு இல்லை. இன்னைக்கு உலகம் பாருங்க, இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதனால அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலை. நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்து எனக்காகவே வந்தார், எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், எனக்காக பிறந்தார், எல்லாத்தையும் அறிந்திருந்தோம். இன்னும் வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை, இன்னும் என் வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா நாம தான் கேட்கணும். அதை கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் விசேஷமாக கேட்போம், ஆண்டவரே வருஷம் வருஷம் நான் இந்த நாளை கொண்டாடுகிறேன்,
உம்முடைய ஜனத்துக்கு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி அன்னைக்கு தூதர்கள் சொன்னார்களே, என் வாழ்க்கையில இன்னும் சந்தோஷமே இல்லை, நான் இன்னும் சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்கல, ஆனால் வேதமோ மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. உம்மை ஏற்றுக்கொண்ட எனக்கு என் உள்ளத்துல பிறந்த ஸ்தோத்திர கர்த்தர் என் உள்ளத்துல பிறந்திருக்க எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும், மிகுந்த சந்தோஷம் வார்த்தையின்படியே எனக்கு உண்டாகட்டும் சொல்லி இந்த நாளை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாட்கள் என்ன செய்ய வேண்டாம், நாம கழிச்சு போடக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் விருதாவாய் கழிக்கிறோம், ஒவ்வொரு ஜெப நேரத்தையும் விருதாவாய் கழிக்கிறோம், ஒவ்வொரு சபை கூடுதலையும் எல்லாரையும் சொல்ல அநேகர் விருதாவாகவே கழிச்சு போடுகிறோம். ஒருவேளை சில நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்றோம், சில நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்றவங்களும் அமைதியா இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி இராதபடிக்கு எல்லா ஜெப வேலையும் எல்லா ஜெப நேரத்தையும் பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு வார்த்தையை மனசுல பதிச்சு கொள்ளணும். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நாள் இது. எனக்கு இது மிகுந்த சந்தோஷத்தை தருக்கிற நாள். அவர் பிறந்தார் என்று சொல்வது சந்தோஷம் இல்ல, அவர் பிறந்த நாள் என்ன நடந்தது அதுதான் நமக்கு சந்தோஷம். அவர் பிறந்தநாள் என்ன நடந்தது, அன்னைக்கு நடந்ததே தான் சொல்லுவோம். அன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, கிறிஸ்து நமக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். அப்ப உயிர்த்தவர் நமக்காக பிறந்தார், அப்புறம் மரித்தார், உயிர்த்தார். அதுல நல்ல காரியங்கள் எத்தனை இருக்குது பாருங்க. நமக்காக பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், மரித்தார், மறுபடியும் உயிர்த்தார். நல்ல செய்திகள் நமக்கு நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்தவர், மறுபடியும் உயிர்த்திருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மரித்த காரியங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும், மரித்த சரீரம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும், மரித்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பதான் நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தியை கேட்கிற நமக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்கள் இன்று உயிர்ப்பிக்கப்படணும். மரித்து போன ஆவிக்குரிய ஜீவிதம் உயிர்ப்பிக்கப்படணும், மரித்து போன ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கப்படணும், மரித்து போன இந்த சரீரத்தின் உறுப்பு இன்று உயிர்ப்பிக்கப்படணும். அப்படி இருந்தாதான் மிகுந்த சந்தோஷம் நமக்கு. யாரெல்லாம் சொல்ல முடியும் வாழ்க்கையில அற்புதமே நடக்காம நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன், அப்பெல்லாம் யாரும் சொல்ல முடியாது பாருங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த போது ஏன் அற்புதங்களை செய்தார்? தன் ஜனம் வேதத்தை அறிந்திருந்தாலும் கூட, எவ்வளவுதான் அறிந்து கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அப்படின்னு வரணும் அப்படின்னா பூமிக்குரியதே அவர் பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கேட்கிறாரு, ஆண்டவரே என் சரீரத்துல ஒரு முள் இருக்குது, இதை எடுத்து போடும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஒன்றுமே வேண்டான்னு வாழ்ந்தவருக்கு கூட அந்த சரீரத்துல விளைவினத்தை எடுத்து போட சொல்லிதான் கேட்கிறாரு. அவர் சுகம் என்னன்னு கேட்கிறாரு பாருங்க. அப்போ மனுஷனுக்கு இது தேவையா இருக்குது. இதெல்லாம் நமக்கு கிடைச்சாதான் மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். ஆகவே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நாம இன்னைக்காகலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளாகலும் கர்த்தர்கிட்ட கேட்போம், இயேசு கிறிஸ்துவை கேட்போம், எனக்காக பிறந்தீர் ஆண்டவரே, மிகுந்த மனமகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தி என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது. என் வாழ்க்கையில அந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். என் வாழ்க்கையில இனி துக்கம் மறைந்து மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். அப்ப என் வாழ்க்கையில உங்க காரியத்தை நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. என் வாழ்க்கையில இந்த காரியங்களா மறைந்தால் நான் மிகுந்த சந்தோஷமா இருப்பேன். என் வாழ்க்கையில இதெல்லாம் இந்த தேவையா எனக்கு சந்திக்கப்பட்டா நான் மிகுந்த சந்தோஷமா இருப்பேன். ஆகவே என்னுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க தேவையை சொல்லி கேளுங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தபடினால என் சரீரத்தின் அவயங்கள், உங்களுடைய சரீரத்தின் அவயங்கள் எதெல்லாம் கெட்டு போயிருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படணும். அதை நாம தான் கேட்கணும். எனக்காக பிறந்தீர் என்று கொண்டாடுகிற இந்த நாள்ல எனக்காக பிறந்தவர் மரித்தும் உயிர்த்தும் இருக்கிறீரே, ஆகவே என் சரீரத்தின் உறுப்புகளும் மரித்தவைகள் பலவீனமா இருக்கிறவைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். என் வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைவுகள் இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். நான் துக்கமா இருக்கிறேன் ஆண்டவரே, என் பொருளாதார குறைவினால இன்று என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். மிகுந்த மனமகிழ்ச்சி இந்த கிறிஸ்துமஸ் நாள் எனக்கு கண்டிப்பா வேணும். நீர் பிறந்திருக்கிற நற்செய்தியை நான் பிறருக்கு அறிவிக்கிறேன். இதன் அடையாளமா நீங்க பாருங்க, அநேகர் செய்யற காரியம் கேக்கு வாங்கி அநேகர் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற மனமகிழ்ச்சியா இருங்க, நாங்க சந்தோஷப்படுறோம், ஆகவே நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி புறஜாதிகளுக்கும் கூட ஏழை எளியவங்களுக்கு கூட கேக்கோ ட்ரெஸ்ஸோ வாங்கி கொடுப்பாங்க. ஆனா கொடுக்குறவுடைய வாழ்க்கையில மிகுந்த மனமகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டா இருக்காது. அது காரணம் நாம தான் கேட்கணும். தேவன் ஆண்டவரை எல்லாருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகிற காரியத்தை என் சக்திக்கு தகுந்தவாறு நான் செய்யறேனே, அப்படியால உம்முடைய சக்தி என்ன, என் வாழ்க்கையில ஏன் இன்னும் மனமகிழ்ச்சி வரல, உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படட்டும், எனக்கு மனமகிழ்ச்சி நீர் உண்டு போகணும். என் சக்திக்கு தகுந்தவாறு உம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக உமக்கு பிரியமானதை நான் செஞ்சிருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கோ நான் எதையோ செஞ்சிருக்கிறேன். ஏதாகிலும் ஒரு செய்யறத தேவன்கிட்ட சொல்லுங்க, அது தப்பு கிடையாது. தேவன்கிட்ட உரிமை இருக்குது. நமக்கு செஞ்சுட்டேன்னு பெருமையா சொல்றது வேற, கேட்கறது வேற. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆமென். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எசேக்கியா ராஜா கேட்டார், ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் இவ்வளவாய் உம் நாமத்துக்காக பிரயாசப்பட்டேனே, என்னை நினைவு கூறும் ஆண்டவரே, எனக்கு ஆயுள் நாளை கூட்டித்தாருன்னு கேட்டாரு பாருங்க. அதுபோல கர்த்தர்கிட்ட உரிமையாக இரக்கத்துக்காக கேட்பது தவறு கிடையாது. அவனுக்கு கேளுங்க, என் சக்திக்கு தகுந்தவாறு ஏதோ ஒரு காரியத்தை செய்து பிறரை மகிழ பண்ணியிருக்கிறேன், நீரோ என்னை இன்று மகிழ பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய சக்திக்கும் என் சக்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உம்முடைய வல்லமைக்கு தகுந்தவாறு இன்று என் வாழ்க்கையில் இருக்கிற குறைய மாற்றும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவருடைய மகிமையினால, அவருடைய நிறைவான மகிமையினால நம்முடைய குறைகள்லாம் மாறி போகும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய மகிமை எப்படி இருக்குதோ நிறைவா இருக்குது, அங்க குறையே கிடையாது. ஆகவே நாம ஜெபிக்கும் போது அந்த மாதிரி வசனங்களை பிடித்து ஜெபிக்கும் போது மந்தமாய் வசனத்தை கேட்காதபடிக்கு உறுதியான இருதயத்தோடு நல்ல ஒரு கேட்கிற திறனோடு, ஆவிக்குரிய கேட்கிற திறனோடு அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை உறுதியா பிடித்து ஜெபித்தால் நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். உண்மையிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் கொண்டாடுகிறேன் அப்படிங்கிறவங்க இப்படிதான் கொண்டாடணும். ஏதோ போலியான சந்தோஷம் இல்லை, வெறுமையா வெளியே நல்ல ட்ரெஸ் கட்டி கேக்கு சாப்பிட்டு வெளியில நல்லா இருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறணும். அதுக்கு நாம தான் ஸ்டெப் எடுக்கணும் பாருங்க, நாம தான் அடி எடுத்து வைக்கணும். குடும்ப தலைவர் அப்படின்னா குடும்பத்தை நடத்துற தகுதி இருக்கணும். ஊழியம் செய்யறவங்கன்னா சபையை நடத்துற தகுதி இருக்கணும், அந்த திறமை இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். இந்த வேதம் சொல்லுது, ஒரு குடும்பத்தை நடத்துறவனுக்கு குடும்பத்தை நடத்த தெரியணும். இல்லைன்னா குடும்பஸ்தனா இருக்கவே கூடாது. நடத்த தகுதி இல்லாதவர்களா இருந்தா குடும்பஸ்தனா இருக்கக்கூடாது. அது போல ஊழியம் செய்யறவன் அந்த சபையை ஒழுங்கா நடத்தாவிட்டால் அவன் ஊழியம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாப்பட்ட வசனங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்குள்ளாக இதை கேட்கிற நீங்களும் நானும் ஆவியில வைராக்கியம் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மாறிடும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே, நான் ஒரு குடும்பஸ்தன், நான் குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவனாக தலைவியாக இருக்கிறேன். ஆகவே இன்று என் குடும்பத்தை நான் தான் சீர்படுத்தும். நான் இன்னைக்கு மட்டும் கேட்கிறேன், என் குடும்பம் சமாதானத்துக்குள்ளாய் பிரவேசிக்கட்டும். என் குடும்பத்துல இவ்வளவு குறை இருக்குது, இன்றைக்கு என் வீட்டுல சமாதானம் வரும், மிகுந்த ரட்சிப்பு, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி இன்னைக்கு என் வீட்டுல கேட்கப்படும் ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கேளுங்க, நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. முழங்கால் படியிட்டு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நான் துக்கமா இருக்கக்கூடாது, நம்ம உண்மையான மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆகவே நான் விரும்புற காரியம் இதுதான், இதுல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார். கேட்கிற பாருங்க, நல்ல ஒரு வார்த்தை உண்டு உலகத்துல சொல்லப்படுற ஒரு வார்த்தை, அழுகிற பிள்ளை பால் குடிக்கும் அப்படிம்பாங்க. அது அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா தாய்க்கு எரிச்சலா இருக்கும். ஆகவே என்ன செய்வாங்கன்னா உடனே அதுக்கு பால் கொடுத்துருவாங்க. பிள்ளை கொஞ்ச நேரம் அலாம இருந்தா எதுவும் வேலை பார்க்கலாம். அது போலதான் தேவன்கிட்ட இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நான் பண்டிகை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் நின்றுக்கிட்டு ஏதாவது செய்துக்கிட்டு அந்த மாதிரி செய்யறது தப்பு நான் சொல்லலை. அப்படியாகவே சுத்திட்டு வராதபடிக்கு உண்மையான மன மகிழ்ச்சிக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.